சென்னை உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை டி நகரில் உள்ள கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனத்தில் சோதனை நடைபெறுகிறது. 5க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கெமிக்கல் நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை தியாகராய நகர் வடக்கு கிரசன்ட் ரோட்டில் 5க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வரக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. இந்த வருமான வரித்துறை சோதனைக்கான காரணம் என்ன? முழு விவரங்கள். வணக்கம். சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தான் தற்பொழுது சென்னை தியாகராய நகர் வடக்கு கிரசன்ட் ரோடில் இருக்கக்கூடிய இடத்தில் 5க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த இடத்தில் ஆர்கிஎன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் என்கிற நிறுவனமானது செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை கடல்சார் தொடர்பான மெட்டீரியல்களை தயாரித்து ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகளை செய்து வருகிறார்கள். இவர்கள் அதிகப்படியான வரி ஏய்ப்பு செய்ததாக வந்த தகவலின் அடிப்படையில் தான் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த அலுவலகத்தில் மற்றும் 3 வாகனங்களில் 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தற்பொழுது உள்ளே சென்றிருக்கிறார்கள். இந்த சோதனை பொறுத்தவரை 2 நாட்கள் நடைபெறும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் சென்னை மற்றும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் சென்றிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று காலை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய இடத்தில், அதாவது கிரீன்ஸ் ரோடில் இருக்கக்கூடிய இடத்தில் 40க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அலுவலகத்தில் வாகனங்கள் வந்து தற்பொழுது புறப்பட்டு சென்றிருக்கிறது. தியாகராய நகர் பொறுத்தவரை இந்த கெமிக்கல் நிறுவனத்தில் ஆர்கிஎன் கெமிக்கல் நிறுவனத்தில் மட்டும் 3 வாகனங்கள் தற்பொழுது இருக்கின்றது. இந்த இடத்தில் உள்ளே 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள். இவர்கள் வரி ஏய்ப்பு செய்ததன் அந்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. சோதனை முடிவில் இவர்கள் எவ்வளவு கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்கள், எவ்வளவு ஆவணங்களை மறைத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான முழு தகவல்களும் செய்தி குறிப்பாக வெளியிடப்படும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.